அதனால் நம்முடைய வாழ்க்கை கதைகளாகவும் காட்சியெல்லாம் ஆயிடக்கூடாது. பொருளில் வாழ்ந்து பொருளை முடிஞ்சு போன மாதிரி பேர் போனவங்கன்னு சொல்லுவோம். பேர் போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அது பெருமையாக பேசுவோம். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வாழ்ந்து பேர் போனவங்க, அவங்க பேர் நினைக்கலன்னு அர்த்தம். அது நமக்கு ஒரு பேர் போனவங்க சொல்கிறது. நல்ல பேர் வேணும்னு சொன்னால் நல்ல மனுஷனாக வாழ்ந்தாங்க, நல்ல குணத்தோடு வாழ்ந்தாங்க, பல பேருக்கு நல்லது பண்ணாங்க. அப்படி வாழணுமா, பேர் போய் வாழணுமா? நம்ம பேராசை கொண்டதுனால பேர் போயிடுச்சு. எல்லாரும் என் பேர் வரணும், பேராசை. என் பேரில் வராமல் இருக்கக்கூடாது, எனக்கு பிடிக்காது. என் பெருமையின் காரணமாக எல்லாத்தையும் என் பேர் வரணும். ஒரு கோயிலையோ சர்ச்சிலையோ ஒரு மசூதிலையோ ஒரு லைட் வாங்கி கூட அதில் என் பேர் வரணும். அவ்வளோ அற்ப குணம் விட்டு அப்படிப்பட்டவங்க தான் நம்ம எல்லாமே. அப்படி பொருள் அடிப்படையிலேயே பேரோட வாழ நினைக்கிறவங்க எல்லாம் வாங்கி போயிடும். கடைசியில் பேர் போயிடுச்சு. நம்ம நல்ல பேரில் வாழணும், நல்ல மனுஷன்ற பேர் இருக்கும். அது தான் அவன் பிடிக்கும். அவன் சத்திய சாட்சி வாழப்பான். அதுக்காக ஒன்று கூட்டப்பட்டிருக்கும் மனிதர்களாக வாழ்றதுக்காக. எவர்கள் பாவம் மன்னிப்பு தேடி இவ்வளோதான் பாவம் தான் பண்ணியிருக்கோம். நன்மை பண்ணதெல்லாம் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா அது பெருமை கலந்தன் காரணமாக சில விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கலாம், பெருமை கலந்துருச்சு, சொல்லி காமிச்சிருப்போம். ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம், உணவு கொடுக்குறோன்னு சொன்னால் அது 10 பேர் சொல்லிட்டு இருப்போம். அல்லது பிரதிபலனை பார்த்து செஞ்சிருப்போம். கொடுத்துட்டு அவன் அடிமத்தனமாக பார்த்துருப்போம். நான் ஒரு காரணம் செஞ்சேன், அவன் குடும்பம் எனக்கு அடிமையாக இருக்கணும். நான் எப்போ கேட்டாலும் நான் கூப்பிட்டா வரணும், நான் சொன்னதை செய்யணும், நான் தப்பாக சொன்னால் ஆமான்னு சொல்லணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தப்பை யாரும் சொன்னால் நமக்கு பிடிக்காது. உடனே அவங்களை கொஞ்சம் விலைக்கு வச்சுருவோம். இவன் நம்ம கூட ஆபத்து, ஏன்னா என்னுடைய பர்சனல் விஷயத்தை தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான், நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்டவங்க தான் நம்ம கூட இருக்கணும். ஏன்னா நமக்கு நல்லது பண்ணுறாங்க. நான் அறியாத தப்பை எனக்கு பக்கத்தில் இருக்கவங்க தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குது. பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கைக்கு இறைவன் உதவி செய்யும் பொழுது நான் அந்த உதவி வெறுக்கிறேன். நான் கோவப்பட்டேன்னு சொன்னால் என் கூட இருக்கவங்க அடிமைத்தனமாக நான் கோவப்பட சரின்னு சொல்லணும். நான் எது சொன்னாலும் சரின்னு சொல்லணும். இப்படித்தான் பெரும்பாலும் தலைவர்களும் தொடர்பு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இறைவன் சொன்னால் நியாயமாக பேசுங்க. எந்த அளவுக்கு நியாயமாக நடக்குதுன்னா, நீங்கள் சொல்ல முடியலனா கூட சரி, நம்மளோட கொஞ்சம் வயசில் மூத்தவங்களோ அல்லது படித்தவங்களோ அல்லது உயர் அந்தஸ்தில் இருக்கவங்களோ அல்லது ரொம்ப ஏழப்பட்டவங்களோ தவறு பண்ணும் பொழுது தவறு ஒத்துக்குங்க, அவ்வளோதான். அது குற்றமாக வெளியே பேச வேண்டாம். அவங்க கண்டித்தை குறைக்க வேண்டாம். நியாயம் கூட வாழலாம் பார்க்குறாங்க. நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி, அவங்க தப்பு பண்ணாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் சரி, யார் கோவப்பட்டாலும் சரி, அதை நியாயப்படுத்த வேண்டாம்.